கர்நாடக சங்கீதத்துல இன்னைக்கு ஜோக் ராகத்தை பத்தி பாப்போமா? ஜோக் ராகம் ஹிந்துஸ்தானி செவ்விசை ராகம் ஆகும். இந்த ராகம் சமகால இசையில பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு ராகமாகும். இந்த ராகம் தற்போது செமி கிளாசிக்கல் மற்றும் இலகுவான இசை வகைகளிலும் கணிசமாக பயன்படுத்தப்படுது. இது திரைப்படங்களில அடிக்கடி இடம்பெறும் மிகவும் பிரபலமான ராகங்களில ஒன்றாகும். சில இசை வல்லுநர்கள் இந்த ராகத்தை காஃபி தாட் வகையை சேர்ந்ததா குறிப்பிடுறாங்க. கர்நாடக இசையில நாட்டை ராகம் இந்த ஜோக் ராகத்திற்கு இணையான ராகம் ஆகும். ஜோக் ராகம் இரண்டாவது மற்றும் ஆறாவது ஸ்வரங்களான ரிஷபம் மற்றும் தைவதம் ஆகியவற்றை தவிர்ப்பதால இது பஞ்சசுர ராகமாக அல்லது ஔடவ ராகமாக குறிப்பிடப்படுது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க கால முக்கியமான இசை படைப்புகளில இந்த ராகம் குறித்து விரிவான விவாதம் இடம்பெறல. அதனால இது கடந்த நூற்றாண்டின் பிற்பாதியில தான் தனது முக்கியத்துவத்தை பெற்றதா கருதப்படுது. இந்த ராகம் பெரும்பாலும் இரவு நேரங்களில, குறிப்பா இரவு 9 மணி முதல் 12 மணி வரை பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு ஏற்ற ராகமா கருதப்படுது. இந்த ராகத்தை கேட்பது அல்லது இசைப்பது படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் அப்படின்னும் கருதப்படுது. இந்த ராகத்தோட மென்மையான மற்றும் மயக்கும் மெல்லிசை தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல தூக்கத்தை தூண்ட உதவுது. இது மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து மகிழ்ச்சியான உணர்வை ஏற்படுத்த வல்லது. இசையின் மூலம் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ இசையில மனரீதியான மற்றும் உடல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு இந்த ஜோக் ராகம் பெரிதும் பரிந்துரைக்கப்படுது. சரி, இந்த ராகத்துல அமைஞ்ச சில தமிழ் திரைப்பட பாடல்கள் என்னன்னு சொல்றேன். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் மாணிக்கத்தேரில் மரகத கலசம் பாடல், இசைஞானி இளையராஜா இசையமைத்த காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே பாடல், இசை புயல் AR ரஹ்மான் இசையில வெளிவந்த இருவர் திரைப்படத்தில் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் பாடல், வித்யாசாகர் இசையமைத்த அள்ளித்தந்த வானம் திரைப்படத்தில் தோம் தோம் தித்தித்தோம் தொலைவில் இருந்தும் சந்தித்தோம் பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த அந்நியன் திரைப்படத்தில் ஐயங்காறு வீட்டு அழகே பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே ஜோக் ராகத்துல அமைஞ்ச பாடல்கள் தான். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களும் ஹெட்போன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.